ஹலோ மேவரிக், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆக்சுவலாக ரைடு முடிஞ்சு. என்னடா ரைடை வீடியோ எடுத்து போடலன்னா இல்லை போடுறதுக்கான அளவுக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. அவசர அவசரமாக கிளம்பி ரைடுன்னு போயாச்சு. ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாரம் ஃபுல்லாக வாங்குற அடியே ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் ரைடுங்கிற ஒரு விஷயமே ஸ்டார்ட் பண்ணேன். அது இந்த வாரம் என்னை ரைடு போதே தடுக்கிற அளவுக்கு அடி வாங்கிட்டணும் இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி. அடி வாங்கிட்டணுன்றது ஆக்சுவலி ஐ எம் ஓவர் திங்கர். ஸோ மேபி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி இந்த இடத்த ரொம்ப ஸ்டஃப்டாகி ஒரு மாதிரி என்ன நானே டேமேஜ் பண்ணிக்கிட்டனோ அப்படிங்கிற ஃபீல். இன்றைக்கி ஒரு மனுஷனை பார்த்தேன். எத்தனையோ நாள் ரைடு போயிருக்கேன், எவ்வளவோ நாள் கண்டினியூஸாக வருஷக்கணக்காக ரைடு போயிருக்கேன். அப்பப்போ ரேண்டம் பீப்புள்ஸை பார்ப்பேன். பட் இந்த அளவுக்கு இந்த இடத்துல இம்பேக்ட் கொடுத்தது இன்றைக்கி சந்திரசேகர்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஒரு தேர்ட் பர்சனாக அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து ட்ரோனை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது ட்ரோனை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் லைஃப்பை பற்றி அவ்வளோ ஒரு விஷயங்கள். இப்போல்லாம் பழகிறவன், சொந்தக்காரன், கூட வேலை பார்க்குற கொலீக் முதற்கொண்டு, ஏன் பல வருஷமாக கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ இப்படி இரு அப்படி இரு இந்த மாதிரி பண்ணு நிறைய பேர் இப்போ சொல்கிறது நினைக்கிறேன். ஒரு நார்மல் பர்சன் பார்த்து ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும், அவ்வளோ அவரோட லைஃப்பை பற்றியுமே வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ விஷயங்கள் சொன்னார். கேட்கும்போது நல்லா இருந்தது. இன்றைக்கி ரைடு சீரியஸாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். நான் போவேணான்னு நினச்சேன், பட் இன்றைக்கி போனதுக்கு இங்கே கொஞ்சம் கிளியர் ஆச்சு. இங்கே நான் திரும்பி ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, அவர் ஒரு குவாட் ஒன்று சொன்னார். அது மேபி அவராக சொன்னதா இல்லை இங்கே பார்த்து சொன்னாரான்னு தெரில. ஆக்சுவலி அவர் ஒரு பாடி பில்டர். அவர் என்ன சொன்னார்னா, நீ என்ன தான் லைஃப்பில் பண்ணாலும் உனக்கு அது கரெக்டான பாத்தில் போகணுன்னா இங்கே சுத்தமாக இருக்கணும். மனசு சரியில்லைன்னா உடம்பையும் பில்ட் பண்ண முடியாது, உன் வாழ்க்கையும் நீ பில்ட் பண்ண முடியாதா தம்பி அப்படின்னாரு. அந்த இடத்துல ஒரு 2 செகண்ட் யோசிக்கும் போது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பைக் ஓட்டிகிட்டு வரும்போது அது ரொம்ப இம்பேக்ட் பண்ணிடுச்சு என்ன. ஆமாம், இது நம்மளோடது. நம்ம தான் தேவையில்லாத ஸ்டஃப்லாம் உள்ளே போட்டு குப்பையாக்கி கழுதையை யோசிச்சு, சும்மா இருக்க நேரமும் யோசிப்போம், வேலையாக இருக்க நேரமும் யோசிச்சு ஏன் நம்ம இங்கே ஸ்ட்ரெஸ் ஆகணும். எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல, கீழே விழலை, எதுவுமே ஆகலை, நடந்து போகிறோம், கீழே விழுந்ததுக்கப்புறம் யோசிக்கலாம். விழுறதுக்கு முன்னாடியே விழுந்துருமோன்னு யோசிக்கும் போது இங்கே ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் எப்பயுமே இருந்துகிட்ருக்குல்ல, அது நம்ம இங்கே கொடுக்குறது தானே. ஸோ அதனால் இங்கே சுத்தமாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. சம்டைம்ஸ் நிறைய பேரோட வெளியே பழகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வாழ்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பயமாக இருந்தாலும் வெளியில் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு. அவர் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கார் போல். ஸோ அதான் அந்த மனுஷன் சொன்னது இங்கே வந்துட்டு எனக்கு இன்றைக்கி சுத்தப்படுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம், நான் கண்டினியூஸாக அதை யோசிச்சுட்டே இருந்தேன். ஆமாம், இங்கே சுத்தமாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. மேபி நான் இதுக்கப்புறம் இப்படியே சேஞ்ச் பண்ணுவேனாலாம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஒரு விஷயமா மாற்றுறது தானே. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு விஷயம் கிடச்சிது. எஸ், இது நம்மளோடது, நம்ம தான் சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால. வாழ்க்கை என்பதே அன்பினில் தானே. வாழ்க்கை என்பதே அன்பினில், அன்பினில் ஆசை.